வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. தனது சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி 2027 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. பொதுவாக இந்த 2025 வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது. நானும் கூட இந்த 2025 வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான். சனியினுடைய இந்த மாற்றங்களால் தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது. அதுலேயும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது. இந்த வருடம் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு இருக்கக்கூடியவங்க, உடல் பலகீனம் மிக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்த தான் செய்யும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்பவுமே மைன்யூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதோடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும். பல பிரச்சனைகள் இதனால் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போதைக்கப்பே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது. பட் எல்லாத்துலேயுமே அது அப்படி நடக்காது. சில விஷயங்கள் உடனுக்குடனே ரிசல்ட்டு கொடுக்கும், சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம், இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சனி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. ஆனால் அது மட்டும் இல்லை, குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பழமொழியே இருக்குது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் உன்னை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பழமொழிகளே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது. அண்ட் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா, நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இந்த மீன ராசியில் அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி 12ஆம் இடத்துல அடி எடுத்து வைக்க போகிறாங்க. ஸோ 12ஆம் இடத்துல அடி எடுத்து வைக்கிறதுனால மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 7 சனி அப்படிங்கிறது ராசி ரீதியாக ஆரம்பிக்குது. பொதுவாக இந்த 7 சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது எல்லாமே எல்லா ராசியிலிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். சனியினுடைய வீரியம் இந்த காலகட்டங்களில் அளவுக்கு அதிகமாக செயல்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் ஸ்டடியாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் அவங்களையும் சோதிக்க வச்சிடும். எப்பேற்பட்ட நல்ல ஜாதகக்காரங்களாக இருந்தாலும் கூட
இந்த 7 அஷ்டமச்சனி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆட்டங்காண செய்வாங்க. அப்புறம் சனி விலகின பிறகு திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்படி இந்த 7 அப்படிங்கிறதே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். தவிர மேசராசிக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவரே சனி தான். அவர் 12ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக இது மேஷத்திற்கு விரயச்சனி காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். 10 ரூபா சம்பாதிச்சாலும் 20 ரூபா செலவு அப்படிங்கிறது தயாராக இருக்கும். அதே போல் பொருள் இழப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஸோ மேசராசிக்காரங்க இந்த காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக உங்கள் கைமீறி செயல்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெரும்பாலும் இந்த 7 காலங்களில் தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, விரயச்சனி வந்துருச்சுங்க, ஏதாவது செலவாகும்னு சொல்கிறீங்க, நான் ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்கட்டுமா, நிலப்புலன்கள் வாங்கட்டுமா, செலவுக்கு அது செலவுமாச்சு, பிற்காலத்தில் அது எனக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முன்னாடி இந்த ராசிக்காரங்க கூட இந்த 7 வர காலகட்டத்தில் இந்த விரயச்சனி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படி தான் கேட்டாங்க. பெரும்பாலான ஒரு நம்பிக்கையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசு போட்டு ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, இல்லை வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் கடன் வாங்கி அதை செய்கிறீங்க அப்படிங்கிறது அங்கே கடன் தான் ஏற்படுது. அதனால் இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சேகரிக்கணும்னு நினைக்கிறது சரியான விஷயம்தான். ஆனால் கடன் வாங்கி அதை செய்யாதீங்க. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அங்கே கடன் தான் வளரும், அந்த அசட்னால் பிரயோஜனமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் இது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதே போல் இந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதும் அதிகரிக்க தான் செய்யும். பெரும்பாலானவருக்கு இந்த கடன் வாங்கணும், லோன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே பார்த்திங்கன்னா இந்த 7 அஷ்டமச்சனிகள் தான் ஆரம்பிக்கும். அதுவும் மேசராசிக்காரங்க அப்படிங்கும்போது இப்போ தான் ஒரு லோன் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், தொழில் செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது நிலபுலன்கள், வீடு, வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கவே செய்யும். நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுங்க. ஆனால் கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கங்க. அப்படியே நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிற்காலத்தில் அது உங்களால் செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேக்கப் ஏதாவது இருந்ததுன்னா மட்டுமே அதை செயல்படுத்துங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் சில ஜாதகங்களுக்கு இந்த விஷயங்கள் ஒத்து வரவும் செய்யும். உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஸ்தான அதிபதிகள், மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் அவங்களுக்கு இந்த விஷயங்களும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கவும் செய்யும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். பட் எல்லாருக்குமே இந்த கடன் வாங்கி லோன் அப்ளை பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது செட் ஆகாது. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. மற்றபடி இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்குது. மெயினாக மேசராசிக்காரங்களுக்கு இப்போ சமீபகாலத்திலேருந்தே இந்த வீடு, வாகன வகைகளை, நிலபுலன்கள் வகையெல்லாம் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வகையிலலாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். பட் அதற்குள்ளே தேவையில்லாத விஷயங்களை இழுத்து விட்டுறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டுறாதீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சும்மா கொடுக்காது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொன்னாலும் சனி சோதிக்க தான் செய்யும். எப்போவுமே விபரீத யோகா அமைப்புகள் தான் அதனுடைய யோகா அமைப்புகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களே தவிர்த்துக்கங்க. மற்றபடி இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுப செலவுகள், சுப விரயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நீ அதிகரிக்கும். குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக அமையும். ஸோ வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் அவங்க விருப்பப்படி வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கைகூடும். அதாவது மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப திருமண அமைப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தாராளமாக இருக்கும். அந்த புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட சாதகமான நிலைகள் தான் இருக்குது. பட் அதற்காக மருத்துவ ரீதியான உதவிகள் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். இந்த புத்திரபாக்கிய அமைப்புகள் ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அண்ட் மேசராசிக்காரங்களுக்கு எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது அகல ஆரம்பிக்கும். பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க இனி பெருசாக அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கத்தான் அவங்க பார்ப்பாங்க.
இனி மற்றவங்க விஷயத்தில் பொது விஷயங்கள் காரியங்கள்லாம் பெருசாக தலையிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மற்றவர்களும் இனி மேசராசிக்காரங்கக்கிட்ட பெருசாக எந்த ஒரு தலையிடுதலும் இருக்காது. பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி போக தான் செய்வாங்க. நேரடியாக மோதுறதுக்கு பிடிக்காது, ஒதுங்கி போவாங்க, அவாய்ட் பண்ண செய்வாங்க. அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த எதிரி தொல்லைகள் விரோதங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இனி பெருசாக தொந்தரவாக இருக்காது. எல்லாமே கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும், இல்லைன்னா முற்றிலுமாக அது விலகி போக ஆரம்பிச்சிடும். பட் அதே நேரம் மற்றவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நார்மலாக முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் முன்ன இருந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்காது. ஏன்னா தனிப்பட்ட முறையிலே மேசராசிக்காரங்க இனி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கத்தான் போகிறாங்க. ஸோ மற்றவர்களும் அதற்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்களில் தலையிடுதல் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும். அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் எதிர்பார்க்காமல் இருப்பதுனால நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பட்டும்படாமலும் இருந்து வர்றது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த 7 சனி அஷ்டமச்சனியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ தான் வெளி இடங்களில் போய் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது இந்த 7 சனி அஷ்டமச்சனிக்கு முழுமையாக பொருந்தும். ஸோ இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வேலை செய்கிறது, இல்லை அங்கே ஏதாவது சொத்து சுகங்கள் வாங்கிறது, அங்கேயே செட்டில் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பாகவே அமையும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அலைச்சல்கள் இருக்க செய்யும். எல்லா விஷயங்களும் முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. முயற்சி இருக்கிறவங்களுக்கு தான் சனி கொடுக்க செய்யும். முயற்சி இல்லாமல் சும்மா உட்காந்து நேரம் வந்துருச்சு எனக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இங்கே கணக்கு இல்லை. அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய முயற்சிகள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கட்டாயமாக உண்டு. அதே போல் நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். நிறைய பேர் புதிய வேலை வாய்ப்புகளை தேடி போகிறது, புதிய தொழில்கள் தொடங்குவது, அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸில் அடிஷ்னலாக சில விஷயங்களை சேர்ப்பது, இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. கெரியர் பேஸ்டான விஷயங்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 7 சனி காலகட்டங்களில் உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், பட் இப்போ அதை யோசிச்சிருக்க மாட்டீங்க, சடனாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் காரியங்கள் கைகூடும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையும். குடும்ப வாழ்க்கை சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே சில சாதகமான அமைப்புகள், குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும். பட் குடும்ப உறவுகளுக்குள்ளே இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள், வாழ்க்கை துணை, இவங்க வகையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் மேசராசிக்காரங்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அதே அளவுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் விரைச்சனை அப்படிங்கிறனால பெருசாக பாதிப்புகள் இருக்காது. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம். அதே போல் மாணவர்களுக்கு இந்த கவனக்குறைவுகள் அப்படிங்கிறதும் ஏற்பட செய்யும். என்ன தான் திறமை பெற்றவங்களாக இருந்தாலும் கூட ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு அளவான வகையில் தான் இருக்கும். அதாவது அவங்கவுங்களுடைய ஜாதக நிலைகள் திறமைகளுக்கு ஏற்ப நார்மலாக வரக்கூடிய ரிசல்ட்டை காட்டிலும்
கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தடைகள் கல்வி வித்தைகளில் வந்துட்டு போகும். மற்றபடி மாணவர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு வகையில் உங்களுக்கு கொடுக்கவும் செய்யுது, ஒரு சில விஷயங்களை தடுக்கவும் செய்யுது. அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சுமூகமான விஷயங்களை கடைபிடிங்க. சனி உங்களுக்கு நல்லதே செய்யும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.